ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நவம்பர் 5க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கனடால ஒரு டெம்பிள்ல தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடிஜி வந்து பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ கனடால இருக்கிற நம்மளோட டிப்ளமேட்ஸுக்கு வந்து, அதாவது ஹையர் ஆஃபீசர்ஸ் ஆகட்டும், இல்ல நம்மளோட மக்கள் ஆகட்டும், அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மேன் கோஸ் ஆன் ஹேக்கிங் ஸ்ப்ரீ அப்படின்னு இருக்குங்க. ஸ்ப்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீரீஸ் ஆஃப் ஹேக்கிங், அதாவது தொடர்ந்து ஹேக்கிங் பண்ணிட்டே இருக்கிறது தான் ஹேக்கிங் ஸ்ப்ரீ. இப்போ அடுத்து இங்க பாருங்க, பிளியே டு ரினோவேட் அண்ட் பிரிசர்வ் 300 ஓல்ட் சவுட்ரி நியர் நரிக்குடி அப்படின்னு இருக்குங்க. சவுல்ட்ரி அப்படின்னா ஒரு தியான மண்டபமா இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு பில்லர்டு ஹாலா இருக்கலாம், ஓகேவாங்க. ஒரு ரெஸ்டிங் பிளேஸா இருக்கலாம். ஸோ எதுவா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம தமிழ்ல மண்டபம் சொல்லுவோம். ஸோ இது பாருங்க, 50 டிஸ்டிங்விஷ்டு விமன் அச்சீவர்ஸுக்கு நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேடம் வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில, அதாவது ஃபிளைட் சம்பந்தமான இண்டஸ்ட்ரியில விமன் அச்சீவர்ஸ் 50 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் தி அவார்டு ஹோல்டரா யார் இருக்காங்கன்னா, நம்ம தூத்துக்குடி ஏர்போர்ட்டோட ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் மேனேஜர் எம் ராஜலட்சுமி மேடம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அடுத்து அமராவதி கேபிட்டல்ல பில் பண்றதுக்காண்டி, அந்த சிட்டிய கரெக்டா கட்டுறதுக்காண்டி வேர்ல்டு பேங்க் நம்மளுக்கு 15,000 கோடி கடன் கொடுத்துருக்கு. ஓகேவாங்க. ஸோ எடிட்டோரியல் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான இதெல்லாம் வந்திருக்குங்க. இப்போ டெய்லியும் எஸ்ஏஸ் டாபிக் கொடுக்குறோம். ஸோ இதுல இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கு வந்து எஸ்ஏ எழுதி கரெக்ஷன் பண்ணி தரணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஏன்னா மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ் யாராக்காவது அந்த மாதிரி எழுதி தந்து நீங்க கரெக்ஷன் பண்ணி தரணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தயவு செஞ்சு நம்மளோட மெயில் ஐடி, அதாவது விஸ்தாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் 247@gmail.com அந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ஸோ இப்போ அடுத்த ஹெட்டிங் வந்து என்னதுன்னா, ஆன்லைன் சேஃப்டி ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் சேஃப்டி இன் ஆன்லைன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் எடுத்துக்கோங்க. இந்த டாபிக் ரெஃபரன்ஸ் வேணும்னா இந்த பிக் டெக்ஸ் ஃபெயில் அன்சேஃப் ஆன்லைன் ஸ்பேஸ் ஃபார் விமன் அந்த இதுல வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ணுங்க. இங்க பாருங்க, ரினியூடு டெரர். ஸோ காஷ்மீர்ல திரும்பியும் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. இதுல நிறைய பேர் நான் காஷ்மீரிஸ் வந்து அந்த வேலியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, அந்த பள்ளத்தாக்குல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களதான் நிறைய கொண்டிருக்காங்க. இந்த முயற்சி எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா, எப்பயுமே அங்க ஒரு பயம் அண்ட் பதட்டம் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி பண்ணிருக்காங்க. டு இன்வைட் ஸ்டேட் ரெப்ரஷன். ஸ்டேட் ரெப்ரஷன்னா ஸ்டேட் ரொம்ப ஒரு பதட்டத்துல இருக்கணும், டிப்ரெஸ்டா இருக்கேன், நான் ரொம்ப கவலையா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ரெப்ரஷன்னா டிப்ரெஷன், கிட்டத்தட்ட எல்லாம் சேம் மீனிங் தாங்க, ஒரு நெகட்டிவ் இமோஷன். ஸோ அந்த ஆர்டிக்கலும் படிச்சு பாருங்க. டெரரிசம் ரிலேட்டடா இருக்கிறதுனால நம்மளுக்கு அதுவும் யூஸ் ஆகுங்க. அடுத்து டைம் ஃபார் ஆக்ஷன். கான்கிரீட் ஆக்ஷன் மஸ்ட் டேக் சென்டர் ஸ்டேஜ் இன் கிளைமேட் மிட்டிகேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ கிளைமேட்டை வந்து மோசமாகிறத தடுக்கிறதுக்காண்டி, மிட்டிகேட்னா தடுக்கிறதுக்காண்டி நம்ம ரொம்ப சாலிடான ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ரொம்ப பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஓகேவாங்க, அதுதான் கான்கிரீட் ஆக்ஷன். ஸோ நம்ம நிறைய ட்ரஸ்ட் பண்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே நேத்தோட டாபிக் வந்து கிளைமேட் சேஞ்ச் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு நீங்க இதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் எடுத்து அதோட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் யூஸ் ஆகும், இந்த எடிட்டோரியல் உங்களுக்கு எஸ்ஏக்கும் யூஸ் ஆகும். ஓகேவாங்க. ஸோ அடுத்தது பாருங்க, ஃபோர்ஜிங் ஏ ஃபியூச்சர் ஃபார் செல்ஃப் சஃபிஷியன்சி அண்ட் எக்கனாமிக் ரீசைலன்ஸ். ஸோ அந்த டாபிக்கும் உங்களுக்கு எஸ்ஏல இருக்குங்க. ஸோ இது நாளைக்கான டாபிக். ஸோ நாளைக்கான டாபிக் இன்னைக்கே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கான டாபிக் வந்து இந்தியாஸ் ஃபியூச்சர் இன் செல்ஃப் சஃபிஷியன்சி அண்ட் எக்கனாமிக் ரீசைலன்ஸ். ஓகேவாங்க. ஸோ இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, பட் ரிலேட்டட் டு சண்டிகர். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்பை நம்ம என்கரேஜ் பண்ணலாம், சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வரலாம், பொல்யூஷன் ஃப்ரீ இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க இந்தியா லெவலுக்கு ஹோலிஸ்டிக்கா யோசிச்சு எழுதுங்க. ஸோ நர்வஸ் மண்டே ஆன் தலால் ஸ்ட்ரீட். தலால் ஸ்ட்ரீட்ன்றது வந்து நம்மளோட ஷேர் மார்க்கெட் இருக்கிற ஸ்ட்ரீட்டுங்க, அதாவது என்எஸ்சி பிஎஸ்சி அதெல்லாம் இருக்கிற ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன். ஸோ அங்க எப்படி யூஎஸ்ல எப்படி வால் ஸ்ட்ரீட்டோ அது மாதிரி இங்க வந்து தலால் ஸ்ட்ரீட்டுங்க. ஸோ அங்க வந்து நேத்து நம்மளோட இண்டிசஸ் குறியீடுகள் சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாமே பயங்கரமா விழுந்துருச்சுங்க. அதுக்கு 2 மேஜர் ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியே போயிட்டாங்க.
ஸோ திடீர்னு ஏன் அவங்க இவ்வளோ வித்ட்ரா பண்றாங்க? மேபி ரீசன் வந்து யுஎஸோட எலெக்ஷனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்றோம். நேத்து நிறைய வேல்யூ வந்து குறைஞ்ச செக்டார் வந்து ரியாலிட்டி செக்டார், ஆயில், மீடியா. ஓகேவாங்க. இதெல்லாம் நிறைய ஷேரோட வேல்யூ குறைஞ்சிருச்சுங்க. ஸோ அடுத்து டிரப்பிங். நம்மளோட கௌதம் கம்பீர் தான் இப்ப நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஹெட் கோச். ஸோ அவரு வந்ததுக்கு அப்புறம் 2-3 மேட்ச் வந்து தொடர்ந்து இந்தியா தோத்துட்டே இருக்கிறதுனால அவருக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு. ஆஃப்டர் பீட்டிங்னா தோக்கப்பட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தங்க. டிரப்பிங்னா பீட்டிங். ஸோ இங்க வந்து பாருங்க, கேன் ஸ்கிப்பர் ரோஹித் ஃபைண்ட் இன்ஸ்பிரேஷன் டு புல் ஹிஸ் சைட் அவுட் ஆஃப் தி நம்பிங் டெப்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க வந்து ஸ்கிப்பர் அப்படின்னா கேப்டன் அர்த்தங்க. கேப்டன் ரோஹித் வந்து ஃபைண்ட் இன்ஸ்பிரேஷன், சம் ரீசன் கண்டுபிடிச்சு அவரால் மேல வர முடியுமா? டு புல் ஹிஸ் சைடு அவுட் அப்படின்னா அவரு விலகி போகாம மேல வர முடியுமா? எதுல இருந்து? இன்ஆக்டிவா இருக்கிறதுல இருந்து. இன்ஆக்டிவ்னஸ் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தோத்துட்டாங்க, சோ அதுக்கு ரெஸ்பான்சிவா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே. வேர்ட் ஆஃப் த டே வந்து டிட்ராக்ட். டிட்ராக்ட் அப்படின்னா டிட்டாச் பண்ற மாதிரி, டிமினிஷ் பண்ற மாதிரி, ஒரு இதை வந்து பிரிச்சு எடுக்கிறது, ஒரு பார்ட்டை வந்து பிரிக்கிறது, அதுதான் வந்து டிட்ராக்ட். ஓகேவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.